திருச்சி ரயில்வே ஜங்ஷன் அருகே நெடுஞ்சாலைத்துறையால் அதிவேகமாக அமைக்கப்பட்டு வரும் புதிய இரும்பு ரயில்வே மேம்பாலத்தின் வான்வழி ட்ரோன் காட்சிகள் தற்போது வெளியாகி காண்போரை கவர்கின்றன. அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்டு வரும் இம்மாபெரும் பாலத்தின் பணிகள் அனைத்தும் இம்மாத இறுதிக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி ஜங்ஷன் பகுதியில் நிலவும் கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கு இந்த பாலம் நிரந்தர தீர்வாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே மங்கனூரில் கடற்பாசி பூங்காவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 95 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் பூங்கா கட்டுமான இடத்தை அவர்கள் முற்றுகையிட்டனர். கடல்பாசி பூங்காவால் நிலத்தடி நீர்மட்டமும் விளைநிலங்களும் பாதிக்கப்படும் என அவர்கள் குற்றம் சாட்டினர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் இதமான சாரல் மழை பெய்தது. கடந்த 2 நாட்களாக மேகமூட்டம் காணப்பட்ட நிலையில் திடீரென்று பெய்த சாரல் மழை விவசாயிகளுக்கு நிம்மதியை தந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விட்டு லேசான சாரல் மழை பெய்து வருகிறது. வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் குவிந்துள்ளனர். கோக்கஸ் பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து வைகை அணை, பெரிய குளம் உள்ளிட்ட சமவெளி பகுதிகள் ரம்மியமான காட்சிகளை கண்டுகளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வார இறுதி நாளான இன்று சனிக்கிழமை பக்தர்களின் வருகை கணிசமாக உயர்ந்துள்ளது. பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலையிலிருந்தே குளிர்ந்த காற்றுடன் இதமான சாரல் மழை பெய்து வருகிறது. இந்த மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் தங்களின் குடும்பத்தினருடன் குடைகளை பிடித்தவாறும் மழையில் நனைந்தவாறும் நீண்ட வரிசையில் நின்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வைகை அணைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் குழந்தைகளுடன் கரைப்பகுதியில் இறங்கி விளையாடி வருகின்றனர். தற்போது காற்றின் வேகத்தால் அணையில் அலைகளின் தாக்கம் அதிகமாக இருப்பதாலும் அப்பகுதியில் பாறைகள் உள்ளதாலும் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது நீர்த்தேக்க பகுதியில் பாதுகாப்பு மேலும் அதிகரிக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்று தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சோரப்புத்தூர் கிராமத்தில் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இருளர் பழங்குடியின மக்கள் வசிக்கும் அரசு தொகுப்பு வீடுகளுக்கு 7 ஆண்டுகளாக மின் வசதி வழங்கப்படவில்லை. இதுகுறித்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதை தொடர்ந்து மின்வாரிய மற்றும் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து மின் இணைப்பை வழங்கினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அரசு மேல்நிலைப் பள்ளி சமூக நீதி மாணவர் விடுதியில் மாவட்ட ஆட்சியர் பத்மஜா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சமையலறையில் தரமற்ற காய்கறிகள் இருப்பதையும் தக்காளியை எலி கடித்திருப்பதையும் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தொடர்ந்து சுத்தமான காய்கறிகளை மட்டுமே பயன்படுத்தி உணவு வழங்க வேண்டும் என்று விடுதி ஊழியர்களை ஆட்சியர் எச்சரித்தார். வேலூர் மாவட்டத்தில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபரை பொதுமக்கள் சரமாரியாக தாக்கினர். இதில் படுகாயமடைந்த அவர் வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் பேரணாம்பட்டு காவல்துறையினர் போக்சோ வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வீட்டில் தனியாக இருந்த 60 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை மிரட்டல் விடுத்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். மூதாட்டியின் புகாரை அடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரித்த காவல்துறையினர் தட்சிணாமூர்த்தி என்ற இளைஞரை கைது செய்தனர். கொடைக்கானல் சீனிவாசபுரம் நெடுஞ்சாலையில் கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சாலையை மறைக்கும் அளவிற்கு மண் குவியல்களையும் கட்டட கழிவுகளையும் கொட்டிச் செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்து முறையான பதிலளிக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரூர் குளித்தலையிலிருந்து திருச்சி மருங்காபுரிக்கு செல்லும் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டது.
இதனால் மணப்பாறை அருகே லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் அருவி போல கொட்டி மான்பூண்டி ஆற்றில் வீணாக கலக்கிறது. தகவல் அறிந்து மின் மோட்டார் நிறுத்தப்பட்டாலும் குழாய் உடைப்பினை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தமிழகத்தில் ஆசிரியர் தகுதித் தேர்வு தொடங்கியுள்ள நிலையில் நெல்லை மாவட்டத்தில் 5884 பேர் தேர்வு எழுதுகின்றனர். இடைநிலை ஆசிரியர் பணிக்கான முதல் தாள் தேர்வை 1749 பேர் எழுதினர். இரண்டாம் தாள் தேர்வை நெல்லை மாவட்டத்தில் 4135 பேர் எழுத உள்ளனர். இதற்காக மாவட்டம் முழுவதும் மொத்தமாக 15 தேர்வு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தேர்வு மையங்களில் முறைகேடுகளை தவிர்க்க தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தேர்வர்கள் தேர்வு மையத்திற்குள் செல்போன், கால்குலேட்டர் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திண்டுக்கல்லில் மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் நீட் எதிர்ப்பு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். கடலூரில் அதிகரித்து வரும் நாய்க்கடி சம்பவங்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி குடியிருப்போர் நலச்சங்க கூட்டமைப்பினர் போராட்டம் நடத்தினர். தமிழகத்தில் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகமாக நடக்கும் மாவட்டங்களில் 3வது இடத்தில் கடலூர் உள்ளது. இந்நிலையில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தலைமை தபால் நிலையம் அருகே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் குடியிருப்போர் நலச்சங்க கூட்டமைப்பினர் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கமிட்டனர். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சுற்றித் திரிந்த 20க்கும் மேற்பட்ட நாய்களை நகராட்சி ஊழியர்கள் பிடித்துச் சென்றனர். வழக்கு விசாரணைக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தி வந்த தெருநாய்களை வலை வீசி பிடித்துச் சென்றனர். இந்த நாய்களுக்கு கருத்தடை செய்து எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்படும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழையால் ரப்பர் பால் வெட்டும் பணி முடங்கியுள்ளது. மலையோர கிராமங்களான கீரிப்பாறை, வாழையத்து வயல், காளிகேசம் மற்றும் பாலமூர் பகுதிகளில் 2 நாட்களாக இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. தொழிலாளர்கள் வேலைக்கு செல்ல முடியாததால் அரசு மற்றும் தனியார் ரப்பர் தோட்டங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. ஏராளமான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ரப்பர் தோட்ட உரிமையாளர்களுக்கும் பெருமளவு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே செங்கால் ஓடையில் விதிமுறைகளை மீறி வண்டல் மண் எடுப்பதாக கூறி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோடாலி கிராம மக்கள் அணைக்கரை ஜெயங்கொண்டம் சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல் மற்றும் வருவாய்த்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் செம்பரம்பாக்கம் ஏரி பாசன வடிகால் வாய்க்காலை ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து மனை பிரிவுகளாக மாற்றி விற்பனை செய்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் 15 அடி அகலமிருந்த கால்வாய் தற்போது வெறும் 3 அடியாக சுருங்கியுள்ளதால் மழைக்காலத்தில் கிராமமே வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக அப்பகுதிவாசிகள் குறிப்பிடுகின்றனர். இதுகுறித்து நில அளவீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகளின் உத்தரவின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கிராம நிர்வாக அலுவலர் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தனது குடும்பத்துடன் லண்டனுக்கு புறப்பட்டுச் சென்றார். அவரை முன்னாள் அமைச்சர்களும் திமுக நிர்வாகிகளும் விமான நிலையத்திற்கு நேரில் சென்று வழியனுப்பி வைத்தனர். லண்டனுக்கு செல்லும் மு.க.ஸ்டாலின் அங்கு தனது பேரன் இன்பநிதியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சில நாட்களுக்கு அங்கு தங்கி ஓய்வெடுத்துவிட்டு ஜூலை 20ஆம் தேதி சென்னை திரும்ப உள்ளதாக தெரிகிறது. ஞாயிற்றுக்கிழமையன்று லண்டனுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிருந்த நிலையில் ஒரு நாள் முன்கூட்டியே தற்போது மு.க.ஸ்டாலின் புறப்பட்டுள்ளார். திமுக, தாவேகா ஆகிய இரு கூட்டணிகளிலும் இல்லாத இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மக்களின் நலன் சார்ந்து தாவேகா அரசுக்கு வெளியிலிருந்து மட்டுமே ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். RSS மற்றும் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான தங்களின் சித்தாந்த போராட்டம் தொடரும் என்றும் இடைத்தேர்தல் 2029 நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் மட்டுமே முடிவெடுக்கப்படும் என்றும் கூறினார். குதிரை பேரம் மற்றும் எம்எல்ஏக்களின் கட்சி தாவல் போன்ற ஜனநாயக விரோத செயல்களை சிபிஐ கடுமையாக எதிர்ப்பதாகவும் வீரபாண்டியன் குறிப்பிட்டுள்ளார். நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு அளித்துள்ள பேட்டியில் அவர் இவற்றை தெரிவித்திருக்கிறார்.
இந்தியாவின் மின் திட்டங்களை வேகமாக செயல்படுத்த உள்நாட்டிலேயே தொழிற்சாலைகளை கொண்டுள்ள 4 சீன நிறுவனங்கள் அரசு டெண்டர் ஏலத்தில் பங்கேற்க மத்திய அரசு தற்காலிக அனுமதி வழங்கியுள்ளது. 2020ஆம் ஆண்டுக்கு ஏற்பட்ட எல்லை மோதலுக்கு பிறகு சீன நிறுவனங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மின் உபகரண பற்றாக்குறையை தவிர்க்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டு 2 ஆண்டுகளுக்கு மட்டுமே இந்த தற்காலிக விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டப்படியே தேர்தல் ஆணையம் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக நடந்து கொள்வதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் ஞானேஷ்குமார் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் ஊடக மற்றும் தகவல் தொடர்பு அதிகாரிகளுக்கான மாநாட்டில் பேசிய அவர், ஆணையத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் அரசியலமைப்பு சட்டம், தேர்தல் சட்டங்கள், எழுத்துப்பூர்வமான அறிவுறுத்தல்கள் அடிப்படையில் வெளிப்படையாக எடுக்கப்படுவதாக தெரிவித்தார். சமீபத்திய சட்டமன்ற தேர்தல்களில் இதுவரை இல்லாத வகையில் அதிக வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். இது தேர்தல் செயல்முறை மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு சான்று என கூறினார். இந்தியாவில் விநியோகிக்கப்படும் 20 விழுக்காடு எத்தனால் கலந்த பெட்ரோலால் வாகனங்களின் மைலேஜ் 2 முதல் 4% வரை குறைய வாய்ப்புள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஒப்புக் கொண்டுள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், எத்தனால் கலந்த பெட்ரோலால் எஞ்சின் பழுதடையாது என்றும் அதன் செயல்திறன் மேம்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைத்து அந்நிய செலாவணியை சேமிக்க மத்திய அரசு எத்தனால் கலப்பு திட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளது. லித்தியம் அயன் பேட்டரிகளை கைபேசி ரிமோட் மூலம் முடக்கும் 3 மொபைல் செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த செயலிகளை கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்து உடனடியாக நீக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பேட்டரியால் இயங்கும் மின்சார ரிக்ஷாக்களை தவறான நோக்கம் கொண்டவர்கள் இந்த செயலிகளை பயன்படுத்தி கைபேசி ரிமோட் மூலம் திடீரென முடக்குவதாக அரசுக்கு புகார்கள் வந்தன. ஓடிக்கொண்டிருக்கும் ரிக்ஷாக்கள் சாலை நடுவே திடீரென்று நிறுத்தப்படுவதால் பின்னால் வரும் வாகனங்கள் மோதி விபத்துகள் ஏற்படுகின்றன. முக்கிய சாலைகளில் திடீரென முடங்குவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் புகார்கள் வந்ததை அடுத்து மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தனது குடும்பத்தினருடன் லண்டனுக்கு புறப்பட்டுச் சென்றார். அவரை முன்னாள் அமைச்சர்களும் திமுக நிர்வாகிகளும் விமான நிலையத்திற்கு நேரில் வந்து வழி அனுப்பி வைத்தனர். லண்டனுக்கு செல்லும் மு.க. ஸ்டாலின் அங்கு தனது பேரன் இன்பநிதியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளவிருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சில நாட்களுக்கு அங்கு தங்கி ஓய்வெடுத்துவிட்டு ஜூலை 20ஆம் தேதி சென்னை திரும்ப உள்ளதாக தெரிகிறது. ஞாயிற்றுக்கிழமையன்று லண்டனுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் ஒருநாள் முன்கூட்டியே தற்போது மு.க. ஸ்டாலின் புறப்பட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் 40க்கும் மேற்பட்ட நகராட்சி மற்றும் மாநகராட்சி அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஒரே நேரத்தில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் 55,000 ரூபாயும், மயிலாடுதுறையில் 53,000 ரூபாயும், ஈரோடு, கோட்டக்குப்பத்தில் தலா 1 லட்சம் ரூபாயும், போடிநாயக்கனூரில் 91,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டன. அரியலூரில் 14,000 ரூபாய் ரொக்கத்துடன் ஜிபே மூலம் பெறப்பட்ட 5 லட்சத்திற்கான ஆதாரங்களும் சிக்கியுள்ளன. திருத்தணியில் தற்காலிக காவலாளியின் உள்ளாடையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 67,000 லஞ்ச பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு குட்கா விற்பனையை அனுமதித்ததாக 2 தலைமை காவலர்களை மாவட்ட எஸ்பி பணியிடை நீக்கம் செய்துள்ளார். அத்திக்கடையில் தனது டீ கடையில் வைத்து குட்கா விற்றதாக பாஸ்கர் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் டிஎஸ்பி முத்துக்குமரன் நடத்திய விசாரணையில் பாஸ்கரின் கூகுள் பே கணக்கிலிருந்து நன்னிலம் தலைமை காவலர் பாரதி ராஜா, குடவாசல் தலைமை காவலர் மனோகரன் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ஒருவருக்கும் பல ஆண்டுகளாக லட்சக்கணக்கான ரூபாய் பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டது உறுதியானது. இதையடுத்து 2 காவலர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். உணவு பாதுகாப்பு அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தென்னம்பாளையம் பகுதியில் உழவர் சந்தை முதல் கலைஞர் கருணாநிதி மத்திய பேருந்து நிலையம் வரை சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகளை மாநகராட்சி நிர்வாகம் அகற்றியது. திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளை விரிவுபடுத்தவும் மாநகராட்சி அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர்.
இந்த நடவடிக்கையின் போது எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருக்க ஏராளமான காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக நாகையில் கடலில் இறங்கி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 5 ஆண்டுகளாக கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட விவசாயிகளுக்கு திதி கொடுத்து தங்கள் வேதனையை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேகதாட்டில் அணை கட்டினால் தமிழகம், அதாவது காவிரி டெல்டா பல மாவட்டங்களுக்கு உயிர் நாடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. காவிரி ஆறு வறண்டு போனால் தமிழ்நாடு பாலைவனமாகும். தமிழ்நாடு வறண்டு போய் நிலத்தடி நீர் 1000 அடிக்கு மேலே போயும் விவசாயம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விவசாயிகள் அதனால் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் மன உளைச்சல் உள்ளாகி தற்கொலை செய்ய நேரிடும். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸில் மமதா பானர்ஜிக்கு எதிரான உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்தை சந்தித்து தாங்கள்தான் உண்மையான டிஎம்சி என்று உரிமை கோரிய 24 மணி நேரத்திற்குள் அதிருப்தி குழுவின் தலைவரான ரித்ராபிரதா பானர்ஜி தனது ஆதரவாளர்களுடன் சென்று கொல்கத்தாவில் உள்ள கட்சியின் தற்காலிக தலைமையகத்தை அதிரடியாக கைப்பற்றினார். அலுவலகத்திற்கு புதிய பூட்டை போட்ட அதிருப்தி குழுவினர் அரூப் ராயை கட்சியின் புதிய தலைவராக அறிவித்து போஸ்டர் ஒட்டியுள்ளனர். அதே நேரம் மமதா பானர்ஜியின் புகைப்படங்கள் அகற்றப்படவில்லை. இதனை சட்டவிரோத ஆக்கிரமிப்பு என்று விமர்சித்திருக்கும் மம்தா தரப்பினர் காவல்துறையிலும் புகார் கொடுத்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸில் மம்தா பானர்ஜிக்கு எதிரான உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை சந்தித்து தாங்கள்தான் உண்மையான டிஎம்சி என உரிமை கோரிய 24 மணி நேரத்திற்குள் அதிருப்தி குழுவின் தலைவரான ரித்ராபிரதா பானர்ஜி தனது ஆதரவாளர்களுடன் சென்று கொல்கத்தாவில் உள்ள கட்சியின் தற்காலிக தலைமையகத்தை அதிரடியாக கைப்பற்றினார். அலுவலகத்திற்கு புதிய பூட்டை போட்ட அதிருப்தி குழுவினர் அரூப் ராயை கட்சியின் புதிய தலைவராக அறிவித்து போஸ்டர் ஒட்டினர். அதே நேரம் மம்தா பானர்ஜியின் புகைப்படங்கள் அகற்றப்படவில்லை. இதனை சட்டவிரோத ஆக்கிரமிப்பு என விமர்சித்துள்ள மம்தா தரப்பினர் காவல்துறையிலும் புகார் அளித்துள்ளனர். பஞ்சாப் மாநில காங்கிரஸ் கட்சிக்குள் தலைமை போட்டியால் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் சரண்ஜித் சிங் சன்னி தன்னை மாநில காங்கிரஸ் தலைவராக்க வேண்டுமென தேசிய தலைமையை வலியுறுத்தி வருகிறார். கட்சிக்குள் தனது செல்வாக்கை வெளிப்படுத்தும் விதமாக தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளார். சன்னி தேர்தல் பிரச்சார குழு தலைவராக நியமிக்கப்பட்ட போதிலும் அமரிந்தர் சிங் ராஜாவாரிங் மாநில காங்கிரஸ் தலைவராக நீடிக்கிறார். இந்நிலையில் பஞ்சாப் காங்கிரஸ் மூத்த தலைவர் சுக்ஜிந்தர் சிங் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது பஞ்சாப் காங்கிரஸ் வட்டாரத்தில் மேலும் பரபரப்பை அதிகரித்துள்ளது. அயலகத்தில் இருந்தாலும் அறிவாலயத்தில்தான் தனது மனம் இருக்கும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். லண்டன் பயணத்துக்கு முன்னதாக கட்சி தொண்டர்களுக்கு அவர் எழுதிய மடலில் சோதனைகள் நமக்கென்ன புதிதா என்றும் நெருப்பாறுகளை நீந்தி கடப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நம்மை போல வென்றவரும் இல்லை, தோல்வியை கண்டவர்களும் இல்லை என கூறியுள்ள ஸ்டாலின், தொண்டர்கள் கொடுக்கும் வலிமையால் தான் கட்சி 75 ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாக நிற்பதாக தெரிவித்திருக்கிறார். திமுகவை போல அமைப்பு ரீதியான பலம் கொண்ட வேறு கட்சி இந்தியாவிலேயே கிடையாது என்றும் அடுத்த ஒரு நூற்றாண்டுக்கான நமது வரலாற்றையும் தமிழ்நாட்டின் புது வரலாற்றையும் நாம் ஒரு சேர எழுத வேண்டும் என்றும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஓசூர் கெலவரப்பள்ளி அணையில் ரசாயன நுரை பொங்குவதற்கு கர்நாடகாவின் பெங்களூரு நகரிலிருந்து வெளியேறும் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை காரணம் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாசு கட்டுப்பாட்டு வாரிய ஆய்வில் நீரில் அதிக அளவு அம்மோனியா மற்றும் கிருமிகள் இருப்பது உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு மாநில சுற்றுச்சூழல் பிரச்சினை என்பதால் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளதாகவும் ஆட்சியர் அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கரூர் குளித்தலையிலிருந்து திருச்சி மருங்காபுரிக்கு செல்லும் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் மணப்பாறை அருகே லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் அருவி போல கொட்டி மான்பூண்டி ஆற்றில் வீணாக கலந்தது.
தகவல் அறிந்து மின் மோட்டார் நிறுத்தப்பட்டாலும் குழாய் உடைப்பினை சரி செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் இதமான சாரல் மழை பெய்தது. கடந்த 2 நாட்களாக மேகமூட்டம் காணப்பட்ட நிலையில் திடீரென பெய்த சாரல் மழை விவசாயிகளுக்கு நிம்மதியை தந்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் பரவலான மழையால் குற்றாலம் முதன்மை அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. இதமான சூழல் நிலவுவதால் வார இறுதி நாளில் சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக உயர்ந்துள்ளது. இதனால் அப்பகுதி சிறு வியாபாரிகள் மற்றும் விடுதி உரிமையாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான மாஞ்சோலை, ஊத்து, காக்காட்சி ஆகிய இடங்களில் கடந்த சில நாட்களாக இதமான பனிமூட்டத்துடன் கூடிய ரம்மியமான சூழல் நிலவுகிறது. வனப்பகுதிகள் பசுமை போர்த்தி காட்சியளிக்கும் வேளையில் அவ்வப்போது பெய்து வரும் சாரல் மழையால் நீர்நிலைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் வார இறுதி நாளான இன்று சனிக்கிழமை பக்தர்களின் வருகை கணிசமாக உயர்ந்திருக்கிறது. பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலையிலிருந்தே குளிர்ந்த காற்றுடன் இதமான சாரல் மழை பெய்து வருகிறது. இந்த மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் தங்களின் குடும்பத்தினருடன் குடைகளை பிடித்தபடியும் மழையில் நனைந்தபடியும் நீண்ட வரிசையில் நின்று முருகப்பெருமானை தரிசித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள இளங்குடி பெரிய கண்மாயில் மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கட்லா, கெளுத்தி, ஜிலேபி, கெண்டை, விரால் போன்ற பல்வேறு ரக மீன்களை போட்டி போட்டு பிடித்துச் சென்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு குட்கா விற்பனையை அனுமதித்ததாக 2 தலைமை காவலர்களை மாவட்ட எஸ்பி பணியிடை நீக்கம் செய்துள்ளார். அத்திக்கடையில் தனது டீ கடையில் வைத்து குட்கா விற்றதாக பாஸ்கர் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் டிஎஸ்பி முத்துக்குமரன் நடத்திய விசாரணையில் பாஸ்கரின் கூகுள் பே கணக்கிலிருந்து நன்னிலம் தலைமை காவலர் பாரதி ராஜா, குடவாசல் தலைமை காவலர் மனோகரன் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ஒருவருக்கும் பல ஆண்டுகளாக லட்சக்கணக்கான ரூபாய் பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டது உறுதியானது. இதனையடுத்து 2 காவலர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். உணவு பாதுகாப்பு அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது.